கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக மார்க்கு 2வது அதிகாரம் 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு திமிர்வாதக்காரனை ஆங்கிலத்துல என்ன எழுதி இருக்கிறது? பேர்லெஸ் மேன். அப்போ திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு வராங்க. அந்த வீட்டை பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லா இருக்கு. அந்த வீடு மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வியாதிஸ்தனை, திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த நோக்கம், அதனுடைய வழிமுறையெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்ன செய்கிறார்? அவனை பார்த்து முதல் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியோடு காணப்படுகிற நாம் நேரடியா நம்ம மருத்துவத்தை நோக்கி கடந்து செல்கிறோம். ஆனால் என் தகப்பன் நிரந்தரமாக ஒரு மனிதனுக்கு சொஸ்தமடைய செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார் என்றால் அவனுடைய பாவத்திலிருந்து முதல் விடுதலை, 2வது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த செய்தியை கவனிக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பாவங்களை மன்னித்து சுகத்தையும் தந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.